Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை இந்தியா தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த ஏப்ரல் 22 பயங்கரவாத தாக்குதலை எதிர்த்து இந்த தாக்குதலை இந்தியா தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நிலைகளில் பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான முகாம்களை இந்தியா அளித்து வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம் அமர்வில் கர்னல் பிரின்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். கர்னல் பிரின்ஸ், உங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு. நான் முதற்கட்ட பார்வையா உங்ககிட்ட கேட்கவிருக்கிறது, கடந்த சில நாட்களா இந்தியா பதிலடி மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இந்த போர் ஸ்டேட் ஆஃப் வார் அப்படிங்கிற நிலையை நோக்கி போகுதா, தீவிரம் அடைதா? ஆமா, நீ ஏன்னா நேத்து நம்ம அவங்களோட HQ-9 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தகர்த்துனது இட் இஸ் அ கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் வார். எப்போ நம்ம மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனை நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோமோ இட் இஸ் அ ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அதை லோக்கலைஸ் பண்றதுக்கு இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆப் சிந்தூர் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஏன் தொடங்குது, எதுக்கு தொடங்குனது, இது கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன் மாதிரி நம்ம தொடங்கியிருக்கோம். அதனால அது கூட அவங்க அங்கிருந்து அவங்க ஏவுகணையும் ட்ரோன்ஸ் அனுப்பும்போது அதோட எக்ஸ்டென்ஷனை நம்ம பார்த்து நம்ம ஸ்டில் வி வில் கால் அஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆப் சிந்தூர். வாரன்ட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். ஏன்னா வாரண்ட் கிளாசிக்கலா போகும்போது 2 நேஷன் வார் போகும்போது எல்லா சிட்டிலையும் அந்த அட்டாக்ஸ் ஆகணும். நம்ம பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு, அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை. நம்ம நேவல் பிளாக்கேட் போட்டு அது இருக்காது. அதனால நம்ம சதர்ன் பார்ட், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, ஏன் டெல்லியிலும் கூட லைஃப் கொஞ்சம் நார்மலா தான் இருக்குது. இன்னைக்கு மார்னிங் தான் இந்தியா கேட்ல கிளியரன்ஸ் பண்றாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இட்ஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர். ப்ரிகாஷன் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அது ஹோல் கண்ட்ரி எடுக்கணும். அண்ட் வார்ல இன்வால்வ் ஆகிறதும் எல்லாம் மொபிலைஸ் ஆகிறது டோட்டல் மொபிலைசேஷன் ஆகாதனால இது நம்ம கிளாசிக்கலா வார்ன்னு கூட சொல்ல முடியாது. கர்னல், 1919 வார்ல கார்கில்ல நடந்த போர்ல நீங்க பங்கெடுத்த அந்த அனுபவத்தை அடிப்படையில நான் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கிறேன். அந்த 1919 வார்ல கார்கில்ல மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் தாக்குதல் நடந்துச்சு. ஆனா இப்போ பாகிஸ்தான் பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த மாதிரியான எல்லையோர மாநிலங்கள்ல தாக்குதல் நடத்துது. பாகிஸ்தானுமே தீவிர தாக்குதலுக்கு தயாராயிடுச்சுன்னு பார்க்கலாமா? கார்கில் நம்ம வார்ன்னு கூட சொல்ல முடியாது. கார்கில் இஸ் ஆல்சோ லோக்கலைஸ்ட் ஆப்ரேஷன். கார்கில் ஆப்ரேஷன் தான் நாங்க சொல்றோம். அண்ட் அந்த நேரத்துல நம்ம ட்ரூப்ஸ் வெஸ்டர்ன் பார்டர்ல அக்யூமுலேட் பண்ணி நம்ம நார்தர்ன் ஃப்ரண்ட்ல நீங்க கிளியர் பண்ணலைன்னா வெஸ்டர்ன் பார்டர்ல இருந்து நம்ம உள்ள வருவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி இருந்தோம். அதனால அது நிறைய பேர்த்துக்கு வெளியே தெரியாது. நான் அந்த ஆப்ரேஷன்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதனால கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன், கவுண்டர் மூவ் அப்படின்ட்டு நம்ம அது சொன்னோம். அதனால வெறும் கார்கில்ல மட்டும் நடக்கல. டெல்லியில வார் ரூம்ல இருந்து அது நடந்தது, வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல நடந்தது. அப்படி அதனால அது கூட நீங்க கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்க ஜம்முல ஊடுருவுறாங்க ட்ரோன்ஸ் வச்சு. ஊடுருவுன்றது ட்ரூப்ஸ் வந்தாதான் சீரியஸ். வெறும் ட்ரோன்ஸ் வச்சு வராங்க. ட்ரோன் வார்ஃபேர்ன்றது இப்போ ஒரு சகஜமா போச்சு எல்லா இடத்துலையும். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஸ்தானத்துல இருக்குது. அது அங்கேயும் சரி, ஜம்மு ரீஜன்லயும் சரி, அப்படியே கீழே வந்தா பஞ்சாப் ரீஜன்லயும் சரி, ராஜஸ்தான்ல, குஜராத்ல அவங்க ட்ரோன்ஸ் வச்சுதான் வந்திருக்கிறாங்க. மேஜர் ட்ரூப்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் மேக்சிமம் மிசைல்ஸ் இல்ல ஏர்கிராஃப்ட்ஸ் வருது. ஏர்கிராஃப்ட்ஸ் கொஞ்சம் சீரியஸ் திங்ஸ் தான். ஸோ அதனால இது நம்ம ரொம்ப பெருசாவும் கார்கில் ஆப்ரேஷனோட கம்பேரிசன்ல பெருசாவும் பார்க்க வேண்டாம். டெஃபினட்டா அதோட இது கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த மவுண்டனஸ் ஏரியா, நம்மளோட ஏரியால அவங்களோட ட்ரூப்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலைமை வரல. ஸோ அவ்வளவு சீரியஸாவும் போகல. ஆனா ஏரியா நிறைய இருக்குது. ஏன்னா ஜெனரேஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் 2000, இது 25, ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் கிட்ட அப்புறம் நடக்கும்போது 1999 to 2025. ஸோ the process of war or the techniques of war, operations of war, how we fight a war, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அது மாறும். இப்போ அந்த டைம்ல ஊடுருவ விட்டு ட்ரோன் வருது. அது பிசிக்கல் ஊடுருவும்
பிசிக்கல் சோல்ஜர்ஸ் வருதோ இல்லை டெரரிஸ்ட் வருதோ ட்ரோன்ஸ் வருதோட கம்பேர் பண்ணலாமா என்னன்னா இது ஒரு கேள்விக்குறியா நான் போடுறேன். எஸ் கர்னல். பட் தொடக்க நிலையிலேயே பல பகுதிகளில் தாக்குதல் நடத்துறாங்க. 1965 இருக்கட்டும், 71 இருக்கட்டும், உரி செக்டார், நார்த்தன் செக்டார்ல தான் தாக்குதல் பொதுவாக இருக்கும். ஆனால் பட் இப்போ பகுதிகளை விரிவடைஞ்சிருக்கு. அது தீவிர போருக்கான முன்னெடுப்பாதான நம்ம பார்க்க முடியும். அவ்வளவு ஒன்றும் விரிவடையில. விரிவடைஞ்சா மேக்சிமம் ராஜஸ்தான் எல்லாமே நம்ம பார்டர் ஏரியா தானே. ஸோ அவ்வளவு தூரம் 1965 இந்த மாதிரியான ராஜஸ்தான்ல கூட இந்த மாதிரி நடக்கல அப்படிங்கறதான வரலாறுல இருக்கு. இல்ல நடக்கல. ஆனா இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்தது. 65ல இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருந்தது. நம்ம கிளாசிக்கலா இந்த இவ்வளவு வருஷம் போனதுனால அந்த கம்பேரிஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். 65ல எப்படி பண்ணாங்களே, 75ல எப்படி பண்ணாங்களே, 25ல எப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கம்பேர். ஏன்னா ஒரு 2 வருஷம் கேப்ல நம்ம கம்பேர் பண்ணும்போது எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு வருஷம் கேப் கொடுக்கும்போது எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால எந்த எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்றாங்க, ஏன்னா வார்ன்றது இப்படிதான் நடத்தணும்ன்ற ஒரு நிபந்தனை யாருக்குமே இல்லை, எங்கேயுமே இல்லை. அதனால அந்தந்த கண்ட்ரி அவங்க எப்படி வார் டாக்டரின் வச்சு பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால இந்த காலகட்டத்துல எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல் வச்சுட்டு ட்ரோனை வச்சு அவங்க ஊடுருவ பண்றது அந்த காலத்துல பிளெயின்ஸோ இல்ல பிசிக்கல்ல ஆக்குபை பண்றதுக்கு சமமா இல்லையான்னா இது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதை சொல்ல முடியும். அதனால ஏரியா கவரேஜ் அவங்க ஜாஸ்தி பண்றாங்களா, அந்த ஏரியா கவரேஜ்ல அவ்வளவு பிளெயின்ஸ் அமைச்சாங்களா? கண்டிப்பா இன்னைக்கு 1-2 பிளெயின்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா 65-71ல நம்மளும் அங்க போயிருக்கிறோம். நம்மளோட பிளெயின்ஸ் அவங்க டாக் ஃபைட்ல போயிருக்கு, அதெல்லாம் போயிருக்கு, டேங்க்ஸ் போயிருக்கு. இன்னைக்கு அந்த டேங்க்ஸ் இது வரைக்கும் நம்ம தொடவே இல்லையே. அதனால அந்த ஸ்கெயில்ல 65-71 வார் ஸ்கெயில்ல இருக்குதான்றது என்னோட கருத்து அவ்வளவு தூரம் ஒன்றும் போகல, அவ்வளவு நாளும் ஆகல. அதனால இது போக போக எப்படி எஸ்கலேட் ஆகும், நம்ம எப்படி இதை கண்ட்ரோல் பண்றோம். அண்ட் மோஸ்ட்லி நான் சொல்ல போனா இந்த வார் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 2 நேஷன் கண்ட்ரோல்ல அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க 10 ஏர்கிராஃப்ட் அனுப்பிச்சாங்களோ, அனுப்பல, நான் சொல்றேன் உதாரணத்துக்கு அவங்க 10 அனுப்பிச்சாலும் நம்ம 2 தான் அனுப்புறோம். ஏன்னா நம்ம டீஎஸ்கலேட் பண்ற மூட்ல இருக்கிறதுனால அதை பண்றோம். ஆனா இது ஒரு சான்ஸ். இன்னொரு கோணத்துல பார்க்கணும்னா இது ஒரு சான்ஸ். அவங்களோட கேப்பபிலிட்டியோ கண்ட்ரியோ டிஸ்இன்டெகிரேட் பண்றதுக்கோ இல்ல அவங்க வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி பிரேக் பண்றதுக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா அவங்க இந்த வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி ஒரு 10 வருஷம் பின்னால போயிடுவாங்க. அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும். இப்போ நம்மளோட கேப்பபிலிட்டி லூஸ் பண்ணாம அவங்களத நம்ம லூஸ் பண்ண வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம அட்டாக் பண்ணாம இருக்கிறதோ சரியில்லை. அதனால இது 2 ஒரு வெவ்வேறு ஆங்கிள் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அபிப்பிராயத்தை டெவலப் பண்ணிக்கலாம். பாகிஸ்தான் இதுவரையும் 10 ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் F-16 JF-17லாம் இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை தாக்கி அழிச்சிருக்கு. நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு, நம்ம உலக நாடுகளுக்கு வலியுறுத்தி இருக்கமா, பலமா இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறதா? இது சொல்ல போனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சேனல்ல சொன்னாரு, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னார், இந்த இதுல நான் வேலை செஞ்சிருக்கிறேன், அதனால அந்த நோக்கத்துல அந்த ஒரு பார்வையில நான் சொல்றேன் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு ரீசனும் கொடுத்தாரு. அமெரிக்காவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெவலப் பண்ண தேவையில்லை, அப்போ ரஷ்யன் தான் டெவலப் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரஷ்யாவோட எக்யூப்மெண்ட் S-400 வாங்கினாலும் இன்னைக்கு அது நம்மளோடது. அது ஆப்ரேட் பண்றத திறமை நம்ம கிட்ட இருக்கு. அதனால அது காசு கொடுத்து வாங்கினாலும் அது நம்மளோடதுன்னு தான் சொல்லலாம். அது ரஷ்யான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு ஏர் டிஃபென்ஸ்ல ஒரு பேர் போனதா ரஷ்யா இருக்கும்போது அதோட எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்தா இது நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்றதுல தப்பே இல்லை. அதனால இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாட் ஒன்லி நம்ம வாயில சொல்றது, நேற்று நம்ம காமிச்சிட்டோம். அவங்களோட மிசைல்ஸோ எல்லாம் தகர்த்தி காமிச்சிட்டோம். நம்ம கிரவுண்ட்ல பார்த்தா ட்ரோன்ஸ் தான் உளுந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துருக்கே ஒழிய இல்ல சின்ன கன்ஸ் ஓட ஏவுகணை தான் இங்க கொடுத்துருக்க ஒழிய பெரிய மிசைல்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் லேண்ட் ஆகல. 2 நாள்ல பார்த்தா அவங்களோட மிசைல்ஸ் லேண்ட் ஆக விடல. ஏர் டு ஏர் காம்பேட்ல நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அப்படின்றப்போ நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பெரிய ஹியூஜ் சக்சஸ். ரொம்ப நல்லா அது செயல்பட்டிருக்கு.
அந்த எக்யூப்மெண்ட் வந்தாலும் அந்த எக்யூப்மெண்ட்டோட ஹேண்ட்லிங் கேப்பபிலிட்டி நம்ம இந்தியன் ஃபோர்ஸஸ் அழகா இதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அதனால we should be proud of not only the army but specifically the air defense system of our country. The air defense system ஆர்மி கிட்டே இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் ட்ரோன்ஸுக்கு இந்த கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் வந்து மெயின்லி இந்தியன் சிவில் கம்பெனிஸ் டெவலப் பண்ணியிருக்கு. பேர் போன கம்பெனி எல்லாம் இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல. நானும் அந்த கம்பெனி கூட அசோசியேட் ஆயிருக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம்ஸ் we have developed indigenously. நம்மளே இங்க டெவலப் பண்ணியிருக்கிறோம். நேத்து ஒரு ட்ரோன் பத்தி நம்ம பேசணும். பெங்களூர்ல மேனுஃபேக்சர் பண்ற ட்ரோன் கள விவரங்கள் நிலவரங்களே நமக்கு தெரியுது. அதே மாதிரி கர்னல், இஸ்ரேலோட அயன்டோமா இருக்கட்டும், ஏரோவா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப வலுவானது அப்படின்லாம் வியந்து பேசக்கூடிய காலங்களில் பார்த்துருக்கோம். நம்ம அவங்களுக்கு போட்டியா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களது வந்து நிறைய அட் அ டைம் நிறைய மிசைல்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்றதுனால இப்போ நம்ம 1-to-1 கம்பேரிசன் பண்ண முடியாது. எப்படி நம்ம நெட்ல 2 கார் வச்சு கம்பேர் பண்ற மாதிரி அது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் கேப்பபிலிட்டி யாருக்கும் தெரியாது. ஒரு கேப்பபிலிட்டி நியூஸ்ல வருதுன்னா அது 70% 40% கேப்பபிலிட்டி தான் வர தெரியும். எவ்வளவு பர்சன்டேஜும் சொல்ல முடியாது. அது இன்பில்ட் கேப்பபிலிட்டி நிறைய இருக்கும். அது யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒரு சம் பீப்புள் ஹூ ஹவ் யூஸ்ட் அயன் டோம் அண்ட் யூஸ்ட் S-400 அவங்க தான் இதை கம்பேர் பண்ண முடியும். அது இல்லாமல் எவ்ரிதிங் ஹாஸ் இஸ் ஓன் பிளேஸ். போருக்கு தகுந்த மாதிரி, கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி, நிலைமைக்கு தகுந்த மாதிரி அதை பார்க்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் வி ஷுட் பி ஹாப்பி. நம்மக்கிட்ட இந்த சிஸ்டம் கரெக்டான டைம்ல நம்ம எடுத்திருக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம கான்ட்ராக்ட் வந்து பேமெண்ட் ஜாஸ்தி சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 சிஸ்டம் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க ரஷ்யா யுக்ரைன் வார்னால டிலே ஆகுது. இந்த டைம்ல இந்த நம்ம போர்க்கால நேரத்தில் அவங்க அந்த சிஸ்டம் கொடுத்துட்டாங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வெஸ்டர்ன் பார்டர்ல நம்ம 3 வச்சு 3 நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். வரது வந்து நம்மளுக்கு சைனீஸ் பார்டர்ல தேவைப்படுறது தான். அது தேவைப்படுறதுக்கு தான் அதை நம்ம வாங்கியிருக்கோம். 2 பார்டரும் நம்ம ஏர்கிராஃப்ட்ல ஏர் அட்டாக்ல இருந்து மிசைல் அட்டாக்ல இருந்து சீல் பண்ணிட்டா அயன்டோம் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி இட்ஸ் ப்ரொடெக்டிங் அ ஸ்மால் இஸ்ரேல். ஆர்ஸ் இஸ் அ பிக் கண்ட்ரி கம்பேரிட்டிவ்லி. அதனால இஸ்ரேல் எப்படி எல்லா சைட்ல இருந்து எனிமி இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் இந்த சைட்ல இருந்தும் அந்த பக்கம் சைனா இப்போதைக்கு இல்லை, அந்த த்ரெட் எல்லாம் இருக்கு. அதனால கம்பேரிஷன் கேன் வெல் பி மேட் அண்ட் கேன் பி ஈக்குவல் ஆல்சோ. அது கரெக்டா சொல்ல முடியலனாலும் தோராயமா சொல்ல முடியும். ஓகே கர்னல். தற்போது இந்த அமர்வில் பாதுகாப்புத்துறை பேராசிரியர் ஜெகநாதனும் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.